சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ப்ளீஸ். யார் இது? கேக்குறேன்ல, யார் நீங்க? வெளியில வாங்க. யார் நீ? இங்க என்ன பண்ற? ஹலோ, யார் நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து டாக்டரோட செல்போன் இங்க மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. சார், இவன் போய் சொல்றான் சார். இவன் இந்த ஹாஸ்பிடல் ஸ்டாஃபே இல்ல சார். டேய், நில்லுடா. டேய். யார் இவன்? எதுக்கா இங்க வந்தான்? இவன் அனுப்புனது யாரு? அம்மா, ஜூஸ் இருந்தாங்கம்மா. வேண்டாம், எடுத்துட்டு போ. அப்பாவை போலீஸ் புடிச்சிட்டு போனதுல இருந்து நீங்க சரியாவே சாப்பிடுறது இல்லம்மா. ஜூஸ் கூட வேணாம்னு சொன்னா எப்படிமா? அவர் ஜெயில கஷ்டப்பட்டு இருக்கும் போது என்னால எப்படிடா இங்க நிம்மதியா உட்கார்ந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க முடியும்? அவரை வெளியில கூட்டிட்டு வர வரைக்கும் என்னால பச்சை தண்ணி கூட நிம்மதியா குடிக்க முடியாது. அம்மா, நான் வேணா லாயர் சொன்ன மாதிரி போய் சரண்டர் ஆயிடவா? அப்பா வீட்டுக்கு வந்துருவார்ல. டேய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உன் புத்தி ஏண்டா இப்படி போகுது? நீங்க இப்படி இருக்கிறத என்னால பார்க்க முடியலம்மா. அப்பா வீட்டுக்கு வந்தா போதும், நீங்க சந்தோஷமா இருந்தா போதும். சூர்யா தான் கால் பண்ணிருக்கான். பேசுங்கம்மா, நல்ல விஷயமா தான் இருக்கும். சொல்லு சூர்யா, ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்க? ஆமாமா, ஆனா நம்ம நினைச்சது வேற, இங்க நடக்கிறது வேறமா. என்ன சொல்ற சூர்யா? அடிபட்டவர் எப்படி இருக்காரு? அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமாமா, பிரச்சனை தான். பிரச்சனையா? ஏன், அவரோட கண்டிஷன் ஏதாவது கிரிட்டிக்கல் ஆயிடுச்சா? அவரு நல்லாதாமா இருக்காரு. ஆனா அவரை கொலை பண்றதுக்காக யாரோ கம்பவுண்டர் கெட்டப்ல வார்டுக்குள்ள வந்துட்டாமா. நல்ல வேலை, கரெக்டா அந்த நேரம் பார்த்து நானும் வார்டுக்குள்ள போனதுனால அவரை காப்பாத்த முடிஞ்சது. ஆனா கொல்ல வந்தவன் தப்பிச்சு ஓடிட்டாமா. அவரை எதுக்காக கொல்ல வரணும்? கொல்ல வந்தது யாருன்னு தெரிஞ்சதா? இல்லம்மா, அவன் யாருன்னு தெரியல. இப்ப நான் என்னமா பண்றது? நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் இப்பவே கமிஷனருக்கு போன் பண்றேன். இது அந்த ஜேபியோட வேலையாத்தான் இருக்கும். இது ஒண்ணு போதும். இத வச்சு நம்ம அப்பாவை வெளியில கொண்டு வந்துடலாம். சரி, நீ வச்சுடு, நான் கமிஷனருக்கு போன் பண்றேன். சரிப்பா, சரி. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல சார். யாருன்னு தெரியல. டாக்டர், வார்டுக்குள்ளேயே வாங்க சார். இப்பதான் நர்ஸ் நடந்ததெல்லாம் சொன்னாங்க. என்ன சார் நடக்குதுங்க? யாரோ ஒருத்தன் கம்பவுண்டர் Dress போட்டுட்டு வந்து பேஷண்ட மர்டர் பண்ண வந்திருக்கான். அதான் எங்களுக்கும் புரியல சார். இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்ல சார். நானும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டேன் சார். எந்த கேமராலையும் முகம் ரெஜிஸ்டர் ஆகல. அந்த அளவுக்கு முகம் தெரியாதபடி பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க. நல்ல வேலை சார். அந்த நேரத்துல நீங்க இல்லைன்னா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் சார். சார், என்ன சார் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த பேஷண்ட் நல்லபடியா குணமாய் வந்தாதான்
எங்க அப்பாவை வெளியில கொண்டு வர முடியும். அவரை காப்பாத்தணும் சார். இப்படி நடந்தா என்ன சார் அர்த்தம்? சாரி சூர்யா சார், இனிமே நாங்க ஜாக்கிரதையா பாத்துக்கிறோம். இங்க பாருங்க சார், உங்களால முடியலன்னு சொல்லிடுங்க சார். நான் சேஃப்டியா வேற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல சார், இனிமே பிரச்சனை வராது சார். சேஃபா பாத்துக்கிறோம். ஆஹா, ஃபர்ஸ்ட் நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். அவங்க வந்து யார் என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. ஓகே சார், இப்பவே பண்ணுவோம். ஓகே சார். வாங்க எஸ்ஐ சார். சொல்லுங்க சார். உங்களை பார்க்கத்தான் நாங்க 2 பேரும் கிளம்பிட்டு இருந்தோம். அப்படியா? கமிஷனர் விசாரிச்சு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இங்க என்னதான் நடந்தது? சார், ஆக்சுவலா நான் பேஷண்ட்டை பார்க்கறதுக்காக தான் வந்திருந்தேன். ஓகே, இனிமே அவர் இருக்க வார்டுல எப்பவுமே காவலுக்கு கான்ஸ்டபிள் ஒருத்தரை போடுறேன். டாக்டர், சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கலாமா? வாங்க சார் பார்க்கலாம். வாங்க வாங்க. நல்ல விஷயத்துக்காக போயிட்டு வந்தேன். இன்னைக்கு சௌந்தர்யாவுக்கு பிறந்த நாள் இல்லையா, அவளுக்கு தங்கத்துல தோடு போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதை வாங்கிட்டு வந்தேன். தங்கத்திலையா? இந்த சூப்பர்ப்பா. சொந்த வீடுங்கிறது உங்க கனவு. இந்த வீட்டை கட்டுறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு கூட இருந்து பார்த்திருக்கேங்க. இப்போ நீங்க என்ன விட்டுட்டு போன மாதிரி இந்த வீடு என்ன விட்டுட்டு போக போகுதுங்க. சொந்த வீடு இல்லாம நான் பட்ட கஷ்டத்தை என் மகன் படக்கூடாதுன்னு நீங்க பார்த்து பார்த்து கட்ட இந்த வீட்டை உங்க மகன் குப்பை மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இப்போ இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போக போறேன்னு சொல்றாங்க. நான் ஒருத்தியா இந்த வீட்டை எப்படிங்க கட்டி காப்பாத்த போறேன்?